பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஜீரா பொடி, கொஞ்சோண்டு தனியா பொடி. அப்புறம் இது வந்து நானே அரைச்சது. ஸோ இதில் வந்து சோம்பு, அப்புறம் ஜீரா, அப்புறம் பெப்பர், அப்புறம் அதெல்லாம் போட்டு நான் அரைச்சது. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா கலக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோதான். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை உள்ளே போட்டுடலாம். டொமேட்டோவை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரட்டிட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மூடி வைக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த முட்டை வந்து வெந்துருச்சு. ஸோ வெந்திருக்கு. ஸோ அதை எடுத்து உரித்து வச்சுக்கலாம். ஒரு சென்டரில் வந்து இதை நல்லா கலக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி குத்தி விடுறதுனால அதெல்லாம் ஸ்மாஷ் ஆகும். எதுவும் வாயில் படாது. நல்லா குத்தி விடணும். இல்லைனா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஸ்மாஷர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். வந்து மறுபடியும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் க்ளோஸ் முட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு நல்லா இதை வந்து கலக்கணும். ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து இது நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணும். டீப்பாக ஃப்ரை ஆகணும். ஸோ கச்சாவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா அதை வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இருக்கிற முட்டையை வந்து இதில் விட்டுடலாம்.
வந்து நல்லா பிரட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். பிகாஸ் கொஞ்ச நேரம் வந்து இப்படியே இருக்கட்டும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுட்டும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.